ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக நெல்லிக்காய் லேகியம். தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் கூந்தலுக்கு சருமத்துக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இதில் சில பொருட்களை சேர்த்து நம்ம செய்கிறதால அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு கூட சளி பிடிக்காது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ நெல்லிக்காய் நல்லா கழுகி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 கிலோ மண்டை வெல்லம் சரியான அளவாக இருக்கும். நீங்கள் மண்டை வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம், கருப்பட்டி கூட பயன்படுத்திக்கலாம். கருப்பட்டி பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. மண்டை வெல்லத்தில் மண் தூசு இருக்கும், அதனால் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மண் தூசு எதுவும் இல்லாத சுத்தமான மண்டை வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம். மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கரைஞ்சி வரும். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், அரை கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. உருகி வரும்போது இன்னும் நிறைய தண்ணி விட்டு வரும். வத்தி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு பதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. உடனே ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி பண்ணி எடுத்த உடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கெட்டி ஆகிரும், வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பொடி மண் இருக்கு, அதனால அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பாகம் முழுசும் சேர்க்க வேண்டாம், அப்படி இருக்கட்டும். பீட்ரூட் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய தோரம் இருக்கிறதுல பார்த்து துருவி எடுத்துக்கோங்க, அப்பதான் துருவுறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி துருவுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா இட்லி பாத்திரத்துல வேக வச்சு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். விதைகள் எல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி துருவலாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நாள் கெட்டும் போகாமல் இருக்கும். கலந்து எடுக்கிறதுக்கு வசதியாக பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய், துருவி வச்சிருந்த நெல்லிக்காவை சேர்த்துடலாம். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நெய் சேர்க்கும் போது வாசனை நல்லா இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் நெய்யில் வதக்கி விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கலன்னா அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு ரொம்ப குறைவான தீயில வேகட்டும். அல்லது நீங்கள் முதல்லயே இட்லி பாத்திரத்தில் அரை வேக்காடு வேக வச்சு கூட துருவி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் இப்போவே நல்லா வெந்து வந்துடணும், மண்டை வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா வேகாது. நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இதில் நம்ம வடிகட்டி வச்சிருந்த பாகை சேர்த்துடலாம். மண்டை வெல்லம் பாகு காய்க்காம அப்படியே சேர்க்கும் போதும் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி தண்ணியா இருக்கு, தண்ணி எல்லாம் நல்லா வத்தி ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ நிறைய தண்ணி நிற்கிறதால முதல்ல ஒரு 10 நிமிஷம் தீ அதிகமாக வச்சு வத்த வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு, நிறமாக மாறி வந்திருக்கு, ஓரளவு தண்ணி வத்தி வந்திருக்கு. இதுக்கப்புறமா மிதமான தீயில இருக்கட்டும். இனி இதில் சில மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, 2 சின்ன பீஸ் பட்டை, 4 அல்லது 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி குறப்பா தட்டி சேர்த்துக்கோங்க. பவுடரா சேர்க்கறதோட இப்படி சேர்க்கறது நல்லது. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு. மிளகாய்த்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, மிளகுத்தூள் சேர்த்துருந்தாலே போதுமானதாக இருக்கும். குறைவான தீயில கலந்து விட்டுக்கலாம். இனி தீ அதிகப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். குறைவான தீ அல்லது மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் எல்லாம் நல்லா வத்தி வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன தண்ணி வத்தி வந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவும் ட்ரை ஆயிடக்கூடாது, லேசாக ஈரப்பதம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடணும். இனி இதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லேசாக ஒரு புளிப்பு தன்மைக்கு 1 அல்லது 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து கலந்து தீயை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிருங்க, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடியதை ஒரு பாட்டிலில், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டில் எடுத்து வச்சு பயன்படுத்துங்க. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே செரிமான கோளாறுகள், சளி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. 2-3 நாள் ஆனதுக்கப்புறமா இன்னும் நல்லா ஊறி டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூந்தல் வளர்ச்சிக்கும் சரும பொலிவுக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.